கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தமிழ்ல சொல்லுங்களேன். தமிழில் கிரேட்னா என்ன? சிறப்பு. கிரேட்டஸ்ட்னா சிறப்புக்கு மேலே சிறப்பா? ஆல் டைம், எல்லா நேரமும். படத்தை பற்றி பேச வந்துட்டு எதுக்கியா டைட்டிலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கியா? படத்தை பற்றி ஏதாவது இருந்தானே பேச முடியும். இருக்குது. நெகட்டிவாக பேசுகிறதுக்கு வேணால் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் ஒரு விஜயை காட்டுறாங்க. நல்ல கேரக்டர், கொஞ்சம் காமெடி பண்ணுறாரு, சீரியஸான சீனில் கூட காமெடி பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு லைட்டாக தொண்டையை கவ ஆரம்பிக்குது. தொண்டை ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டோம், வேறு என்ன பண்ணுறது? பாதிலே எழுந்திரிச்சு போக முடியும், பார்த்தானே ஆகணும். ஸ்டார்டிங்கில் வர்ற விஜய் வந்து ஒரு ஏஜெண்டாக வர்றாரு. ஒரு ஜென்ரல் ஒர்க்கருக்கு கூட ஒரு 5 லட்ச ரூபா வாங்குவார் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அதான் இல்லை. அவர் வந்து வெளிநாட்டுக்கு ஆள் எடுக்கிற ஏஜென்ட் இல்லை, ரா ஏஜென்ட், உளவுத்துறை அதிகாரி. உளவுத்துறை டிஐஜி. உளவுத்துறை டிஐஜியா? ஆடாமையா, இந்தியாவில் இருந்தால் நீ வந்து குடிச்சு குடிச்சு கெட்டு போயிடுவ, நீ வந்து தாய்லாந்துக்கு போ, உனக்கு ஒரு சூப்பரான அசைன்மெண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. தலைவரும் உடனே ஜாலியாக நானும் குடும்பத்தோட தாய்லாந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிடுறாரு. அங்கே தான்டா சரக்கு கம்மியாகவே இருக்கும். ஊரில் இருக்க வெரைட்டியான சரக்கு பூரா தாய்லாந்துலாண்டா இருக்கும். அங்கே போய் குடிக்காமல் இருக்க முடியுமா? மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம். அதான் ஏழச்சியா. அங்கே போனால் தாய்லாந்தில் ஒரு 5-6 பேர் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு துரத்தி சொல்கிறாங்க. உளவுத்துறை அதிகாரினாலே நாலா பக்கமும் ஆபத்து இருக்கும், அதானே உலக வழக்கம். என்னடி சொல்ற? அங்கே நடக்கிற சண்டையை பார்த்தா நமக்கு ஒரே தலைவலி. ஆப்ரேட்டருக்கு முதுகு வலி, ஸ்னேகாவுக்கு பிரசவ வலி. அத்தனையும் கடந்துட்டு அடுத்த சீனுக்கு போனால் அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயப்படாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. இவ்வளவு அமளி துமளி நடக்குது. எந்த முட்டா பயலாவது 5 வயசு பயல ஹாஸ்பிட்டல் வரண்டாவில் தனியாக உட்கார வச்சுட்டு போவானா? இல்லை எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொன்னா தலையில 2 தட்டு தட்டி தோல்ல தூக்கி போட்டு போயிருந்தா அப்பவே படம் முடிஞ்சிருக்கும். ஆனா அதை நாங்க விட மாட்டோம். இட்லி மாதிரி கொடுத்தா நம்ம 365 நாளும் சாப்பிடுவோம். யூடியூப்ல சொல்ற மாதிரி இட்லியை நம்ம வந்து இப்போ வித்தியாசமா செஞ்சு சாப்பிட போறோம் அப்படின்னு இட்லி மாவை தோசை அளவுக்கு ஊற்றி அதில் மயோனைஸ், சீஸ் எல்லாம் போட்டு இட்லி தோசை இல்லாமல் பீஸா மாதிரி செஞ்சு அதை டெய்லி சாப்பிடு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் விஜயை வந்து டிஏஜிங் பண்ணி வச்சுருக்காங்க. திட்டுப்பாரு சொன்னேன். தோசை எப்படா திட்டுப்பா இருக்கும்? தோசையா? டெக்னாலஜி பண்ணுறேன், விஎஃப்எக்ஸ் பண்ணுறேன்னு எவனாவது ஃபர்னிச்சர் மேலே கையை வச்சிங்க, முதல் டெட் பாடி நீதான்டா. இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டு போன 50 பேரையும் கூட்டிகிட்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசாந்த், பிரபுதேவா, பிரேம்ஜி, லைலா, ஸ்னேகா, த்ரிஷா, மோகன்லாம் புதிய டிவியில் படம் போடுறப்பவே அவர் ஹீரோவாக நடிக்கிறத ஜீரணிக்க முடியாமல் டெய்லி ஜெலுசில் குடித்தவங்க நாங்கள்லாம். அவரை போய் வில்லனா போட்டிருக்கீங்களே, என்ன ரங்கா நியாயமா அது? மற்ற எல்லாரையும் விடியா, த்ரிஷா உனக்கு என்னையா பாவம் பண்ணுச்சு? நாங்கள் பாட்டுக்கு அழகாக போத்தி சிலம்பரத்தில் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தோம். மஞ்சள் சேலையை கட்டி மயானத்தில் கொண்டாந்து ஆட விட்ட மாதிரி ஆட விட்டுருக்குற. இதில் கில்லி ஸ்டெப்பு வேற. அந்த டான்ஸை நீங்கள் பார்க்கணுமே. அதுல இருந்து ஒரு பொண்ணு மஞ்சள் கலர் சாரி வந்து ஃபுல் டான்ஸ். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. வெங்கட் பிரபு சார் பெரிய பெரிய நடிகர்களையும் பெரிய பெரிய ப்ரொடியூசர்களையும் மனசில் வச்சு தயவு செஞ்சு ஸ்கிரிப்ட் எழுதாதீங்க. ஒரு சாதாரண சினிமா ரசிகனுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் மனசில் வச்சு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தா இப்படி ஒரு கன்றாவியை கிண்டி எங்கள் கையில் கொடுத்துருக்க மாட்டீங்க. தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை, ஜெயிக்கலாம். இதுக்கு மேலெல்லாம் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. யுவன் சங்கர் ராஜாலாம் பாவம், ஏதோ அப்பாவோட ஒரு 4 பாட்டை வச்சு வைப் பண்ணுறேங்கிற பேரில் கொடுத்த காசுக்கு கூட்டத்தோட கோவிந்தா போட்டு போயிட்டாப்புல. அவரெல்லாம் எப்படிப்பட்ட பிஜிஎம் போட்ட மனுஷன். 7G, காதல் கொண்டேன், மன்மதன், பில்லா 2, மங்காத்தா, இப்போ ரீசெண்டாக லவ் டுடே. ஷோ எப்படி இருந்த மனுஷன். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? படத்தில் 1000 லாஜிக் மிஸ்டேக்ஸ், அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பண்ணாங்க பாருங்க ஒரு பங்கம். 2023 எம்ஐ விசஸ் சிஎஸ்கே மேட்ச்சு, அதில் தோனி வந்து 6 அடிக்கிறாராம். படம் முடிச்சுட்டு நான் போய் அந்த ஹைலைட்ஸ் பார்த்தேன். அதில் ஒரே ஒரு 6 தான் அடிக்கிறாரு, அதுவும் ஸ்ட்ரைட்டில். நல்லா அந்த மேட்சை ஹைலைட்ஸை 2-3 டைம் லாஸ்ட் 2 ஓவர் நல்லா ரீவைண்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த மேட்சோட ஸ்டேடியத்தில் விஜய் சண்டை போடவே இல்லை. எப்படி இது நடந்திருக்கும்? இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, கற்க கசடர கற்பவை கற்ற பின்
நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஃபைனலா 200 ரூபாய்க்கு தொப்பி வாப்பால போய் ஒரு ஆட்டு பிரியாணி சாப்பிட்டுருந்தாலும் சாப்பிட்டுருக்கலாமே தவிர இந்த கோட்டு படத்துக்கு போயிருக்கவே கூடாது. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு. இந்த கோட் படத்தோட கதையை இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன், கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரியா? 1972 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. அந்த படுகொலையை எதிர்த்து பர்னாட் ஷா பகதூர் ஷாக்கு கடுதாசி போட்டார். அப்பத்தான் கஜினி முகமது 17வது முறையா படையெடுத்து வந்தார். இது பிடிக்காத சிப்பாயி வேலைக்கு துபாய்க்கு போயிட்டான். அவங்கிட்ட இருந்து இன்னிய தேதி வரைக்கும் ஒரு கடுதாசி வரல. ஆனா நான் சொன்னதுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்புறம் எதுக்கு நான் எழுத சொன்னேன்?